ஞானத்திற்குரிய சாந்தம். யாக்கோபு 3:13 உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். சாந்தம் என்பது ஞானத்திற்குரியது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஞானத்திற்குரிய சாந்தத்தை காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்க வேண்டுமா? தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல நடக்கை என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். ஒருவன் நமக்கு எதிரில் நின்று தவறு செய்கிறான். அப்பொழுது நாம் அமைதியாக நின்று அந்த தவறை கண்டிக்காமல் அல்லது அந்த தவறை அவன் உணரும்படி சுட்டி காட்டாமல் இருப்போமேயானால் அதற்கு பெயர் சாந்தம் அல்ல, அது ஒரு கோழைத்தனம். சாந்தம் என்றால் என்ன என்பதை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:39 சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் குற்றம் செய்யாமல் இருக்கும்போது ஒருவன் நம்முடைய ஒரு கன்னத்தில் அறைந்தால் அமைதியாக இருந்து மறு கன்னத்தையும் திருப்பி காண்பிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை விசாரித்து கொண்டிருந்தபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் இயேசுவை கன்னத்தில் அறைந்தார். உடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மறுகன்னத்தையும் திருப்பி காண்பித்தாரா? என்ன செய்தார்? தன்னை அடித்தவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார் என்று சொன்னதை யோவான் 18:19 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:14 பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானம் என்று வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் தவறு செய்யும்போது ஒருவன் நமது கன்னத்தில் அறைந்தால் நமது மறு கன்னத்தையும் காண்பிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தவறு செய்யாமல் இருக்கும்போது ஒருவன் நமது கன்னத்தில் அறைந்தால் அறைந்ததற்கான காரணத்தை கேட்க வேண்டும். அவனுடைய தவறை அவன் உணரும்படி செய்ய பிரயாசப்பட வேண்டும். அதையும் மீறி அவன் நம்மை மறுபடியும் அறைந்தால் அப்பொழுது நாம் நமது சாந்தத்தை காண்பிக்க வேண்டியதுதான். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஏசாயா 50:6 தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். தேவாலயத்தில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார்? அமைதியாகவும் சாந்தமாகவும் நின்று கொண்டிருந்தாரா? தவறுகளை பார்த்து கொண்டு சும்மா நிற்பது நமது கோழைத்தனமாக இருக்கலாம், அல்லது அவர்களோடு ஒத்துப்போகிற குற்றவாளியாக இருக்கலாம். கயிற்றினால் ஒரு சவுக்கை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். சொன்னதை யோவான் 2:14 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். இன்று நம்முடைய அனைத்து சபைகளிலும் வியாபாரம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒன்று அவர்களை கண்டிக்க வேண்டும், அல்லது அவர்களை விட்டு விலக வேண்டும். நியாய தீர்ப்பு நாளில் நம்மிடம்தான் கேட்கப்படும். நாம் அன்று குற்றவாளியாக காணப்படக்கூடாது. சாந்தம் என்று சொல்லி தப்பித்து கொள்ள முடியாது. ஞானத்திற்குரிய சாந்தம்
என்ன என்பதை 4 சுவிசேஷ நூல்களிலும் எழுதப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் நடக்கைகளை கவனித்து பார்த்து வளர்ச்சி அடைவோம்.